ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டயட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டயட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் அன்னாச்சி, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி ஒரு 2-3 போட்டுட்டு இதை நம்ம வெடிக்க விட்டுக்கலாம். இது ஒரு மில்லட் ரெசிபி. இந்த மில்லட் ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக வச்சுருக்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இதை சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சிட வரணும். அந்த சோம்பு இதெல்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா இதுக்கு நான் தக்காளி இன்றைக்கி ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கருவேப்பிலை வேண்டாம். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது நமக்கு பெங்களூர் தக்காளி தான் கிடச்சிருக்கு, நாட்டு தக்காளி கிடைக்கல. ஸோ அதனால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.25 டீஸ்பூன் போல் நான் போட்டுக்கிறேன். இதுக்கு நீங்கள் பார்க்கலாம், இது என்னடா எண்ணெய் பசையே இல்லாமல் எண்ணெயே கம்மியாக ஊற்றிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறி மசால் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு சிம்லேயே வச்சுட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிரும். ஸோ அதனால் சிம்மில் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நான் இந்த டம்ளரால் ஒரு 1.5 டம்ளர் போல் நான் எடுத்திருக்கேன் அரிசி. இது என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா, இது குதிரைவாலி அரிசி தான். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இடையில எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வராது. வயிறு எப்போயும் அதாவது ஃபில்லிங்காகவே வச்சுக்கிறோம். அதுக்காக தான். இப்போ நம்ம இதில் 1.5 டம்ளர் எடுத்தோம்ல, ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் 3 டம்ளர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரம் பத்தாது, மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு உரப்பு எதுவும் பத்தலைன்னா நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. அது மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. இதில் ஏன் நம்ம எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது டயட் ரெசிபின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால தான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லாயிருக்கு. எல்லா பக்கமும் வெந்து வந்திருக்கு. இது வேகலை அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நடுவில் ஒரு வெள்ளை அரிசி மாதிரி தெரியும். இந்த பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மணியாக அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இதில் நெய் பிடிக்கும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. சூப்பராக இருக்குது. அது ஒவ்வொருவோட பருக்கையும் தனித்தனியாக அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம விசாசியம் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.